ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மீனராசியுடைய வைகாசி மாத பலன்கள். இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா 14/5/2024 அன்று 14/6/2020 வரையான வைகாசி மாத புது பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு. இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல கிரகங்களுடைய ஒரு சுப பயிற்சியெல்லாம் இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா வைகாசி 7ஆம் தேதி 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியடைகின்றார். வைகாசி 11ஆம் தேதி 24/5/2024 புதன் பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியடைகின்றார். வைகாசி 18ஆம் தேதி 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் மேஷராசி பயிற்சியடைகின்றார். வைகாசி 27ஆம் தேதி 9/6/2024 அன்று புதன் பகவான் மிதுனராசிக்கு பயிற்சியடைகின்றார். வைகாசி 31ஆம் தேதி 13/6/2024 அன்று பார்த்தோன்னா சுக்கிர பகவான் மிதுனராசி பயிற்சி. ஒரு அற்புதமான பயிற்சிகளோடு இந்த வைகாசி மாதம் ஆரம்பிக்கிறது. இந்த வைகாசி மாதத்தில் மீனராசி என்பது பார்த்திங்கன்னா இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதங்கள், இந்த பாதங்களை கொண்ட நட்சத்திரம் கொண்ட மீனராசி அன்பர்களுக்கான வைகாசி மாத பலன்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்காருங்க. ராசிநாதன குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இல்லாட்டாலும் சுக்கிரன் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் துணையாக இருக்கார். உங்களுக்கு குரு பகவான் கொடுக்காத பண உதவி கூட உங்களுக்கு சுக்கிரன் செய்வார். குரு உங்களுக்கு நன்மை செய்ய இடத்துல இல்லாட்டாலும் சுக்கிர பகவான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியிலையும் நன்மை செய்யும் நிலையில் இருக்கின்றார். அதனால் குரு கொடுக்காத பணத்தையும் சுக்கிர பகவான் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் வரப்போகுது, செலவுகள்லாம் கொஞ்சம் கட்டுக்கு அடங்கி உங்களுக்கு இருக்க போகுது. அதனால் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா, ஒரு முடிவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வருகின்ற வருமானத்தை ஒரு சேமிப்பாக மாற்றிங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவிகரமாக கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு. அதே சமயத்தில் உங்களுக்கு கலச சார்ந்த குருவோட பார்வை இருப்பதால் கணவன் மனைவியிடையே அன்பும் ஆதரவும் பரஸ்பரம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக சிறப்பாக இருக்கும்போது உங்களுக்கு சூரியன் மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் ஆரோக்கியத்தில் எந்தவித குறையும் இல்லாமல் திருப்திகரமான ஆரோக்கியத்தோடு சுபமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் எந்த வயது வைத்திய செலவு உங்களுக்கு கிடையவே கிடையாது. குருவ நிலையால் உங்களுடைய கைப்பணம் கொஞ்சம் செலவிடக்கூடிய கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்பட போகுது உங்களுக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய நிலம் அல்லது ஏதாவது மனை இருந்தால் அதுவும் கையை விட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும். எது மனையோ நிலமாக இருந்தால் அதை நீங்கள் விற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது. அதனால் அவங்க கைக்கு வரக்கூடிய வருமானம் சொத்துக்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். முயற்சி அனைத்தும் உங்களுக்கு கைவிட போகுது. உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சியில் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல வரணும் வந்து சுகமாக திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையில் தான் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த வியாபார உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரசனியோட ஆரம்ப காலத்தில் இருக்க நீங்கள் அது இருக்கிறதால உங்களுக்கு அன்னன்னை வேலையில் அன்னன்ன பொறுப்புகளை கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது. ரொம்ப நல்லவங்களுக்கு பாக்கியம் சார்ந்த குருபகவானுடைய பார்வை பலம் இருக்கிறதால உங்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், கிடைக்க போகுது. அதே சமயத்தில் பணிச்சுமையை உங்களுக்கு அதிகமாகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போகுது. உங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் அவங்க ஒப்படைக்க போகிறாங்க. அந்த பொறுப்புகளால் அலைச்சலும் அதிக வேலை பருவும் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு நிர்வாகத்தோட ஒத்துழைப்பும் ஆதரவு உங்களுக்கு இருக்குது. அதனால் எந்த குறை இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய பணியை நீங்கள் சில இருந்தாலும் நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப நல்லது. சரி, தொழில் மற்றும் வியாபாரம் இருக்குது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த தனஸ்தானத்தில் செவ்வாய் ராகு இருப்பதால் உங்களுடைய தொழிலில் சந்தை போட்டிகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதை சமாளித்து தான் ஆகுனீங்க. ஏற்றுமதி தொழிலில் கொஞ்சம் எதிர்பார்த்த வெளிநாட்டு ஆட்டெலாம் கொஞ்சம் குறைவதற்கான கொஞ்சம் நிலை ஏற்பட போது கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் உங்களுக்கு. அதால் எந்த வித பாதிப்பும் இல்லை, கொஞ்சம் தாமதங்கள். இன்றைக்கி வருகின்ற ஆர்டர் அடுத்த வாரம் வரலாம். ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு சிலலாம் கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு அவசியம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்கும்போது உங்களுக்கு போட்டிகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டமாகவும் சந்தையெல்லாம் ஒருக்கு உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு
புதிய முதலீடுகள், புதிய ஆர்டர் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு நீங்கள் பயன்படுத்தி கொண்டு புதிய ஆர்டர் நீங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி நீங்கள் செய்யுங்க. மாணவர்கள்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னாவே இந்த வித்யாகாரங்க புதன் பகவான் பார்த்திங்கன்னா வைகாசி 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக நிலை இருக்கின்றார் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு ஒரு அந்த 10 வரைக்கும் நீங்கள் எடுக்கின்ற கல்வி சார்ந்த அனைத்து விஷயமும் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டும் உயரும் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. அதன் பிறகு தான் கொஞ்சம் நிலை உங்களுக்கு மாறப்போகுது உங்களுக்கு. அதனால் படிப்பில் கொஞ்சம் அக்கறை குறையும். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் தேவையில்லாத மனசங்கடம் ஏற்படலாம். ஜாக்கிரதையாக இருங்க. நண்பர்களுடைய சேர்க்கையை தேர்ந்தெடுப்பது மிக 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 முக்கியம். நண்பர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அதிகம் இல்லாமல் இருப்பதே உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா நண்பர்களால் தேவையில்லாத கஷ்டங்கள், கல்வி தடைகள், குடும்பத்துக்கு மன கஷ்டங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. அதனால் நண்பர்கள் மத்தியில் மிக மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் மாணவர்கள். ஏன்னா இந்த 7 சனியோட இறுதி நிலையில் இருக்கின்றீங்க. அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் சமாளிப்பது மீண்டு வருவது கடினம். கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் இந்த விவசாயத்தில் நண்பர்கள் பார்த்தா பொதுவாக அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு செவ்வாய் சாதகமாக இல்லை உங்களுக்கு. அதனால் வயல் பணிகளில் கொஞ்சம் கடினமாக உழைப்பை நீங்கள் போட்டு தான் ஆகணும். அதே சமயத்தில் உழைப்புக்கேற்ற விளைச்சலோ வருமானம் கண்டிப்பாக கிடைப்பதில் உங்களுக்கு சிரமம் ஏற்பட போகுது. அதே சமயத்தில் உங்களுடைய கால்நடைகள்லாம் கொஞ்சம் நோய்வாய்ப்படக்கூடிய வாய்ப்பும், அதால் கால்நடைகளுக்கு விரயம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்குது. ஆனால் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்குது விவசாய அன்பர்களுக்கு. பொதுவாக பெண்மணிகள் பார்த்தீங்கன்னா அந்த மீனராசி அன்பர்கள் வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் கொஞ்சம் அனுகூலமாக இருக்கார் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுடைய வருமானம் சரியாக இருக்கும். உங்களுக்கு தேவையெல்லாம் பூர்த்தி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு. குருவால் எந்த விதமான பயனும் உங்களுக்கு கிடையாது. அதனால் குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் சுகமும் துக்கமும் மாறி மாறி வரக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும்போது உங்களுக்கு இந்த பண வசதியில் கொஞ்சம் போதிய அளவில் இருப்பதும் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் கொஞ்சம் பண தேவைகளும் கொஞ்சம் இருக்க போகுது. அதனால் கொஞ்சம் கஷ்டத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் சேமிப்பை கொஞ்சம் அதிகரித்து கொள்வது நல்லது. உங்களுக்கு தேவையெல்லாம் வெயிலில் அலைவதை குறைச்சிக்கிறவங்க உடனே பாதிக்கப்பட போது இந்த ஜென்மத்தனி தோஷத்தால் அந்த தோஷத்தை குறைப்பதற்கு கண்டிப்பாக ஏதாவது பரிகாரம் செய்வது சிறப்பு. அப்படி என்ன பார்த்தீங்கன்னா பொதுவான உங்களுக்கு அறிவுரைன்னு பார்த்தா அந்த மாதம் உங்களுடைய கையில் இருக்கின்ற பணத்தை கொஞ்சம் எண்ணி எண்ணி யோசித்து செலவு செய்வது நல்லது. உங்களுக்கு தேவையற்ற அலைச்சல், மனக்கஷ்டம் இதெல்லாம் வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஓய்வு எடுப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிகாரம்னு சொன்ன பார்த்தா ஒன்றா கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான் மூவரும் உங்களுக்கு பரிகாரம் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு. அதனால் அந்த பரிகாரம் செஞ்சு உங்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், தேற்றிக் கொள்ளுங்கள். தினமும் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கடவுளை ஒரு பிரார்த்தனை பண்ணி ஒரு தீபம் ஏற்றி வச்சு உங்களுடைய பணியை ஆரம்பித்து உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு இந்த சனிக்கிழமையில் மாலையில் கோயிலுக்கு போய்ட்டு வருது, பிரதோஷ காலத்தில் கோயிலுக்கு போகிறதெல்லாம் செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு மன திருப்தியும் இந்த தடை தாமதம்லாம் கொஞ்சம் குறைவதற்கான காலகட்டங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு குறைவான காலகட்டம் உண்டு. உங்களுடைய சந்திராஷ்டிரம் பார்த்திங்கன்னா வைகாசி 7ஆம் தேதியிலேருந்து 9 சந்திராஷ்டிரம். இந்த சந்திராஷ்டிரம் நாட்களில் உங்களுடைய செயல்களில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மீனராசி அன்பர்களுக்கு 12 சனி 7 சனியோட இதில் இருக்கிறீங்க. அதனால் சனிவாறு கொடுப்பாரும் இல்லை, சனிவாறு கெடுப்பாரும் இல்லை. கொடுக்கின்றதை பெற்று நல்ல ஒரு முதலீடாக மாற்றிக்கொள்வது உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு. அதனால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை குலதெய்வனை உங்கள் பணியை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சி எல்லாத்திலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மாணவர்கள் நண்பர்கள் மத்தியில் மிக மிக ஜாக்கிரதையாக கவனமாக இருப்பது ரொம்ப 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 முக்கியம். நன்றி, வணக்கம்.